வெல்கம் டு அஸ்மா கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ஸ்வீட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல நான் சர்க்கரை பாகு தான் முதல்ல காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரையும் 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிறணும். நான் ஸ்வீட்டான ரெசிபி என்ன செய்ய போகிறேன்னா குலோப் ஜான் தான் நான் செய்ய போகிறேன். குலோப் ஜானுக்கு நம்ம மாவில் செய்ய போகிறதில்ல, நம்ம ப்ரெட்டில் தான் செய்யணும். அதுக்கு நான் 6 ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். காய்ச்சாத பால் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நம்ம காய்ச்சின பால் எடுத்துக்கலாம், காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். காய்ச்சாத பாலுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா மணமாகவும் இருக்கும். நான் 1 டம்ளர் காய்ச்சாத பாலை எடுத்து நம்ம ப்ரெட்டில் நம்ம பாலை உடனே டக்குன்னு ஊற்றக்கூடாது. லைட்டாக ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிடணும். அப்போ தான் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு பிணையிறதுக்கு நல்லாயிருக்கும். அது சின்னதாக நான் பால் உருட்டி வச்சுக்கிட்டேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக உருட்டி வச்சேன். கரெக்டாக 17 உருண்டை வந்துச்சு. அதுவும் நல்லா நான் கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அது கூட நான் ஊற்றி வச்சுருந்த ஒவ்வொரு பாலாக போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரவும் நான் எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்செடுத்துக்கிட்டேன். ஒரு சொட்டு கூட எண்ணெய் இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்றுமே எண்ணெய் ஒட்டவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. நல்லா இருந்துச்சு குலோப்ஜானுக்கு. நான் அதோட ஒரு பவுலில் மாற்றி அந்த குலோப்ஜானை வச்சு நான் கரைச்சி வச்சுருந்த சீனி பாகையும் ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டா ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ப்ரெட்டில் செய்கிறதுனால டக்குன்னு நம்மளுக்கு ஊறிடும். நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நானும் கையால் பிச்சு பார்த்தேன். நல்லா சாஃப்டாகவும் நல்லா சீனி பாகும் உள்ளாக்க இறங்கி இருந்துச்சு. சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.